முருகேசனை கொல்வது எப்படி? உள்ள வந்து செத்த ஒத்தாசை பண்ணப்படாதா? எப்ப பார்த்தாலும் இங்க உட்கார்ந்துண்டு இந்த சேருக்கு வாய் இருந்தா அழும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேக்கும் தான் வாய் இருக்கு, நீயும் தான் என்ன போட்டு படுத்தின்னு இருக்க. நான் என்ன அழவா செய்றேன்? நேக்கும் பழகி போச்சு, இந்த சேருக்கும் பழகி போச்சு. அது சரி, அந்த மகாராணிக்கு திருப்பள்ளி எழுச்சி ஆயிட்டா இல்ல நான் சுப்பிரபாதம் பாடணுமா? இங்க பாருமா, திருப்பள்ளி எழுச்சி பாடுவியோ சுப்பிரபாதம் பாடுவியோ நேக்கு அதெல்லாம் தெரியாது. உள்ள என்னோட மொபைல் சார்ஜ்ல போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துன்னு வாயேன். நைட்ல தூங்கும்போது ஃபோன் வைஃபை ஆஃப் பண்ண மாட்டியா? நைட் ஃபுல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் நோய்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. வைஃபை ஆஃப் பண்ண தெரிஞ்சா நான் ஏமா இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்? ஓ, அந்த இன்டர்நெட் வைஃபைய சொல்றியா நீ? இதெல்லாம் ஒரு ஜோக்கு, நான் எக்ஸ்பிளைன் வேற பண்றேன். உன்னை பூமர்னு கூப்பிட்டா பூமர்க்கே ஒஃபென்சிவ். காலங்காத்தால பல்ல கூட தேக்காம இங்க என்னடி வெட்டியா பேசின்னு கிடக்க? கூட கூடயா வேலை இருக்கு, வா உள்ள. அப்பா, ரெண்டும் போயிடுத்துகள். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வாப்பா அழகே சார், சொல்லு. ஸ்டேட்டஸ்லாம் செமையா இருக்கு சார். ஆமாப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ஏன் காத்துக்கிட்டு இருக்க? சார், உங்களுக்கு கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா சார்? கேள்விப்பட்டிருக்கேன், சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறத. ஹியர்ஸ் வேர் ஐ கம் இன் சார். சார், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சாங்கன்னா உங்க லைஃப் இஸ் கம்ப்ளீட் சார். இதுவே மோசமான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சா your life is finished சார். எப்பா, அரத பழசு ஜோக்க போய் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நாங்க காலேஜ்லயே சொல்லிட்டோம்டாப்பா. புதுசா புதுசா ஏதாவது சொல்லு. இந்த டிராமா முடியறதுக்குள்ள என் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும், உங்க லைஃப் தான் ஃபினிஷ் ஆகும் சார். புதுசுன்னு ஏதோ கேட்டீங்க? புதுசா புதுசா புது சார். இது பாருங்க சார், புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா. டான்ஸ் எல்லாம் ஆடுறா. I will teach you the dance step சார். சொல்லு. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா. நல்ல யோகமாடா. சார், இந்த பாட்டு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? எங்க இருந்து வந்தது? நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான் எவ ஒருத்தியதான் ஆபீஸ்க்கு நாழி ஆகல? ஆமா ஆமா, ஆபீஸ்க்கு நாழி ஆயிடுத்து, நான் கிளம்புறேம்மா. மாமி, சிக்கல் சிஸ்டர்ஸ் கச்சேரி கேட்டடா? எனக்கு எங்கடா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? உங்க மாமாவை பாரு, எல்லாத்தையும் அப்டேட்டடா இருக்க. ஐயோ, மாமாவோட கச்சேரியை விடுங்க மாமி. ஆமா, அவங்க கட்டியிருந்த அந்த சாரியில தசாவதாரமும் மையத்துல இருந்து இப்போ லெஃப்ட் பார்டருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு மாமி. ஆமா, நான் என்ன அதை கட்டிட்டு பார்லிமெண்டா போறேன்? எத்தனை நாளைக்கு தான் மாமி ஹவுஸ் லைஃபாவே இருப்பேன்? தக் லைஃபா எப்ப மாற போறீங்க மாமி? பின்னாடி நாயகி. பாத்தியா? இவ ஒத்தி சித்த நாழி என்ன நிம்மதியா பார்க்க விட மாட்டியாடி? அங்கதான் இருக்கும். கொஞ்சம் தேடி கொடு டார்லிங் ப்ளீஸ். சரி சரி, பார்க்கறேன். ஹே ஸ்வேதா, எத்தனை பேர் நீ இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ற? ஒரு RFID டேக வாங்கி உன் பேக் குள்ள போட்டேன்னா பிங்க் பண்றதுக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லிட போகுது ப்ரோ. இவன் சொல்லிட்டே இருப்பான். Well, by the way, you gotta wear that dress with that bag. Cringe, bro. மாமியோட பேக், ஐ மீன் மம்மியோட பேக் பாரு. It's a Gucci. அதான் ஒரு ட்ரெஸ்க்கு மேட்சி. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் அதுக்குள்ள மாத்து ப்ளீஸ். ஆமா, மீனாட்சிக்கு எதுக்கு குச்சி? The devil should never wear Prada, honestly. NGO. I say I'm too late. Got nothing in my brain. That's what people say. பயங்கர கூட்டமாக இருக்கு. எப்பா என்ன கூட்டமாக இருக்கு. ஒரு கண்ணு தெரியாம மைக்கெல்லாம் இப்படி தொங்க விட்டு எப்படி அப்பா பேசுறதுக்கு, துள்ளி துள்ளியா பேசுறதுக்கு. நல்லா இருக்கேன். பயக்க நாடும் கூட சொன்னான். அதான் சரி ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். போ. சரி பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். இந்த பயக்க அழகேசனை கொல்வது எப்படின்னு தலைப்பு வச்சிருக்கானுவோ. நான் அந்த பயலை பார்த்தேன். பார்க்க பாவமா இல்ல கிடக்கான், பச்சை பிள்ளை மாதிரி சிரிக்கான், பால் போல இல்லமா இருக்கான். அவனை போய் கொல்லுன்னு சொல்லி நாடக தலைப்பு வச்சிருக்கானுவோ. அண்ணாச்சி, அவன் நல்ல புள்ளதான். சரி, இருந்தாலும் டைட்டில் வச்சு போட்டானுவ, அப்ப கொல்லாதான் செய்யணும். நல்ல பாக்குக்கு நல்ல வேலா இருக்கான். நமக்குள்ள இப்படி ஒரு பிள்ளை வீட்டுல உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு அழகழகா கருத்து சொல்லுவான். அவனை போய் ஏன்பா கொல்லணும்?
அண்ணாச்சி அவன் கருத்தா பேசுறானோ கவிதையா பேசுறானோ இவனுக்கு அவன் இருக்கக்கூடாது. என்னப்பா இவன் ஏன் எந்த பேதியில போவனுக்கு இவனால என்ன பிரச்சனைன்னு கேட்கேன். அண்ணாச்சி நீங்க எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டாலும் சரி, இந்த கொள்ளையில போன குரூப் இவனை கொல்லத்தான் செய்ய போறாங்க. உனக்கு இந்த குரூப்பை பத்தி ஆக்கங்கட்ட குரூப்பை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேட்டியா? என்ன சொல்றியா? போன தடவை ஒரு நாடகம் நடத்தினாங்க. சரி. கொலகாரனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. கடைசியில விடையே தெரியாம பார்க்க வந்த ஆட்கள்கிட்ட தொங்கி தொங்கி கொலகாரனை கண்டுபிடிச்ச குரூப்பாங்க. ஆமா, போன தடவை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, அழகேசனை கொல்வது எப்படி நட வச்சிருக்கானு இல்ல, வேணா பாரு கிள்ளுவது எப்படின்னு முடிக்கானா இல்லையான்னு மட்டும் பாரு. அண்ணாச்சி கொல்றான்லோ கில்றான்லோ முழுசா பார்த்தா தானே என்ன கதைன்னு தெரியும். சரி வா பாத்துன்னு வா. சேர போட்டு உட்காரும் வாங்க. Yes sir. அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லு. It's a family of 3 sir. ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரே வைஃப் சார். அந்த குடும்ப தலைவர் ராமபத்ரன் ரைட்? Yes sir, ராமபத்ரன் சார். 54 வயசாச்சு. Yes sir, yes sir. அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சார் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். அந்த he's a அக்மார் பூமர் சார். அவருக்கு இந்த பூமர் காமெடி, இளையராஜா மியூசிக் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். Yes sir, yes sir. ரம்மி ஆடுவாரா? Rummy, I'm not sure sir. I'm not sure sir. நூல் விட்டு பாரு man. Let's take the gamble. Let's take the gamble sir. Sure sir. அந்த Yes sir. மீனாட்சி. Yes sir. அவங்க she's a very traditional lady sir. Typical Tambram woman and அவங்களுக்கு இந்த கச்சேரிஸ், sarees அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே ஓகே. Yes sir. அப்போ நம்ம கஸ்டமர்ஸ் சாரி ஓனர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், you know what to do. Yes sir, yes sir, got it sir. ஓகே ஓகே. Yes sir. அப்புறம் அந்த பொண்ணு ஸ்வேதா ரைட்? Yes sir. அவ எப்படி? ரொம்ப அழகா இருக்காங்க சார். அழகா சார். sorry sir. sir I meant ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லு. சார் அவங்களுக்கு ஆக்சுவலா 2 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பையன் மேல கொஞ்சம் அழகா சார். சார் very sorry. அவங்களுக்கு வந்து இந்த ஜென்சி மியூசிக்லாம் இருக்குல்ல சார், சாய் அபியங்கர் மியூசிக், டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் வருதுல்ல? சார் எஸ் சார். டெய்லருக்கு ஐயா ஒய்யாம I know why you are saying this sir. Okay, got it sir. அதே மாதிரி இந்த 489C. Yes sir. அந்த கேஸ பத்தி உங்களுக்கு சொல்லணும். நான் சொல்றேன் பார்த்தேன். இந்த அழகேசி யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். அவன் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவான். ஆனா இப்ப அவன் பேசுனது அவனோட பாஸ். வருஷம் இவருதான் பாசாப்பா. ஐக்காண்டி போட்ட சட்டை நிக்கிறமா மாத்தாம அனுப்பியோ. அண்ணாச்சி நீங்க சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதே மாதிரி இது டிராமாட்டிக் யூனிவர்ஸ், அதுவும் சுரேஷ் டிராமாட்டிக் யூனிவர்ஸ். அதனால வாட்சனுக்கும் சரி அழகேசனுக்கும் சரி இந்த ஆளு தான் பாஸ். என்ன இளவப்பா. சரி அந்த பயலை பார்க்க லூஸ் மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு பாஸா? அண்ணாச்சி நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க அண்ணாச்சி. இவனை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். கிளைமேக்ஸ்ல பாருங்க நம்மளையே லூஸ் ஆக்கி போட்டுருவான். அப்படியா? சரி வா என்னன்னு பார்ப்போம். வா பார்ப்போம். காலையில அந்த பேச்சு பேசின ஒரு வெப்சைட் அட்ரஸ் ஒழுங்கா பார்க்க முடியாம 40,000 விட்டுட்டு வந்திருக்கிறேன். பா நான் எவ்வளவு தடவை பார்த்தாலும் அந்த டெய்லர் ஸ்விஃப்ட்ல ஐக்கும் டிஃபரன்ஸே தெரியலப்பா. நம்ம சைபர் கிரைம் போணுமா? நான் ஆல்ரெடி பேசி பார்த்துட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணதுனால ரீஃபண்ட்லாம் தர மாட்டோன்னு சொல்லிட்டான். எல்லாம் இந்த அழகேசனால தான். அந்த புள்ளைய எதுக்குடி குறை சொல்ற? தப்பான வெப்சைட்ல பணத்தை கட்டிவிட்டு தண்டம் அழுது பணத்தை இழந்துட்டு அந்த புள்ளைய எதுக்கு குறை சொல்ற? அன்னைக்கு கச்சேரி இருக்குன்னு சொன்னானே, இருந்தது தானே. நீ மட்டும் என்னமா அழகேசன் சொன்னதுனால தானே ஆன்லைன்ல சாரி ஆர்டர் பண்ணேன். சாரி வந்ததா இல்ல நூல் வந்ததா? இது என்ன புதுசா இருக்கு? எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் ஒரு புடவை வாங்க கூட எனக்கு வக்கில்லையா? ஆமா, 2 பேரும் பைசாவை விட்டு வந்து நிக்கிறேன். இதுல நான் பெருசா நீ பெருசான்னு போட்டி வேற. ஆமா, நீங்க பெரிய சாமர்த்தியசாலி பாருங்க. நீங்க கோட்டை விட்டதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்க விட்டது நீங்க ரம்மில விட்டதை விட கம்மிதான். எல்லாம் இந்த அழகேசனால. இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது. எங்க அத்தைமேருக்கு உடம்பு முடியாம இருந்த போது இந்த கட்டையில போற அழகேசனை சித்த மருத்துவத்தை கூட்டிட்டு போடான்னு கேட்டு சித்த மருத்துவத்தை கூட்டிட்டு போய் குளிகனை வாங்கி கொடுத்து எங்க அத்தைமேர் கட்டையிலேயே போயிட்டார். அவர் போயிட்டு போட்டு விடுமா. தேக்கு ஒருத்தி டெய்லி போன் பண்ணிட்டு இருக்கா. கோச்சிக்காத. கால் பண்ணி லோன் வேணுமா, கார்டு வேணுமா, ப்ராப்பர்ட்டி வாங்குற எல்லான்னு
எனக்கு தெரிஞ்சு இந்த அழகேசன் தான் என் நம்பர் அவள்கிட்ட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அழகேசன் என் ஃப்ரெண்டோட போஸ்ட் சோஷியல் மீடியால அவ்வளோ வைரல் பண்ணிட்டான். Because of that, she got thousands of messages every day. Seriously? She almost tried to kill herself. இப்பதான் திரும்பி நார்மல்சிக்கே வர ஆரம்பிச்சிருக்கா. ஆஹா, இந்த அழகேசன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா என்ன மக்களே, எல்லாரும் என்ன அழகேசனையா தேடியோ? நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? அவனெல்லாம் கையில பிடிக்க முடியுமா? அவன் கடவுள் மாதிரி இல்லப்பா. அவன் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், எல்லாருக்கும் போன்ல இருப்பான். உங்களுக்கு அவர் தெரியுமா? உங்களை எல்லாம் அவனுக்கு தெரியா, அதான் முக்கியம். உங்ககிட்ட இனிப்பா பேசியிருப்பானே. ஆமா. ஏமா உன்னை மயக்கி மயக்கி இறங்கடிச்சிருப்பானே. ஆமா. ஏமாபி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசியிருப்பானே. ஆமாப்பா ஆமா. இவ்வளோ ஏன் இந்த குடும்பத்தை நம்ப வைக்கிறதுக்காக நடிச்சு ரசிச்சு சிரிச்சிருப்பானே. ஆமாங்க. என்ன ஓமான்னு கேட்கேன். உங்க எல்லாரையும் வச்சு குரலி வித்த காட்டியிருக்கா வை. அதுவும் சாதாரண குரலி வித்தட்டு இல்ல, இன்டர்நெட் குரலி வித்த காட்டியிருக்கான். செய்யதெல்லாம் நீங்க செய்துட்டு இப்ப அவனை கொல்லணும்னு ஏன் துரத்துறீங்க? அவன் உங்ககிட்ட மட்டும் பேசலங்க, உங்களை பத்தி மற்றவங்ககிட்டையும் பேசியிருக்கிறான். ஏன் ராம்பத்திரம், நீ ஜாலியா ரம்மி ஆடின, உன்னை டம்மி ஆக்கி உன் காசையெல்லாம் உருவிட்டான் பாத்தியா? ஏமா ஆத்துல நேரத்துல இருந்து இங்கிலீஷா வார்த்தையில நடனம் ஆடிச்சு. ஒரு ஐக்கும் ஐக்குமா உனக்கு டிஃபரன்ஸ் தெரியாம போச்சு. ஏமாமி சிக்கல் சிஸ்டர் கான்சர்ட்டுக்கு பார்டர்ல டிசைன் வச்ச புடவை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டியில சிக்கலாச்சு பாத்தீங்களா? நாசபத்து போற அழகேசன் மட்டும் அவன் பேரு அழகேசன் இல்லமோ, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு அவன் பேரு அலகாரிதம். இங்கிலீஷ் தெரியுமா எப்படி? இந்த ஃபேஸ்புக் இன்டர்நெட் எல்லாத்துலயும் வேலை பார்க்காமல அந்த நாசமுத்து போவன் இந்த யாரு? இந்த அழகேசன் தான். அழகேசன் வாயிலும் நுழைய மாட்டாங்கப்பா. இது வேற. நீ என்ன பார்க்க, நீ என்ன பேசுக, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அதுக்கு தக்க நம்ம வேலையை காட்டக்கூடிய நாங்க இந்த அழகேசன். அதாங்க, நீங்க எதெல்லாம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு ஃபேஸ்புக்ல ஃபீட்ல எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு விடுறீங்களோ அதையெல்லாம் கொண்டு போய் அதான் அந்த அல்காரிதம் கொண்டு போய் அவன் பாஸ் கிட்ட கொடுப்பான். அவன் பாஸ் ஃபேக் வெப்சைட்டை வச்சு உங்ககிட்ட இந்த காசு எல்லாம் ஆட்டையை போட்டது. ஒண்ணு அழகேசனை கொல்லலாம் முடியாது, நாம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சாரி ஆமா, அல்காரிதம் இந்த வாய் வந்து தொலைய மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, என்ன போனை பார்த்துட்டு இருந்தா என்ன செய்யறதுக்கு? அவர் அழகேசன், இன்னொரு அழகேசன் இருக்காங்களா? கொக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு எப்பயுமே வீட்டுக்குள்ள இருந்து போனை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த உலகத்துல போனை தவிர பார்க்கறதுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு. புரியுதுங்களா? இது எல்லாம் முதல்ல புரிஞ்சு விடுங்க. போன் யூஸ் பண்ணதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. புரியுதுங்களா? இவன் எனக்கு ஒரு போன் வந்துட்டு இருக்கா இப்ப கிடையில. ஹலோ ஹலோ அண்ணாச்சி, சும்மா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இது யார் பேசுகா? இது ஆரம்பில இருந்து அழகேசன் பேசுங்க. உங்க பேடிஎம் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. பேதியில போவான் பேடிஎம் நம்பர்ல கேட்கான். இவன் அழகே இவன் என் போன்ல இருக்கான் போலுக்க. இந்த அழகேசனை கொல்லுது எப்படி? போ எப்படி எப்படி